சில நேரங்கள்ல ஒரு பேரழக பார்க்கும்போது நம்ம மனசே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு நிக்கும். இல்லன்னா ஒரு ஆழமான உண்மைய உணரும்போது நம்ம பேச்சே நின்னுடும். அந்த ஒரு நொடியில நமக்குள்ள ஓயாம ஓடிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களோட சத்தம் டக்குல நின்னுடும் இல்லையா? அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. இன்னைக்கு நாம அந்த சக்திய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். திடீர்னு வர்ற ஒரு நிறுத்தம். ஒரு பூவ பார்க்கும்போதோ, ஒரு இசைய கேட்கும்போதோ, இல்லன்னா ஒரு பெரிய உண்மைய புரிஞ்சுக்கும் போதோ, அந்த நொடி அப்படியே உறைஞ்சு போய் மனசோட அலைகள் எல்லாம் ஓய்ஞ்சிடும். அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எங்கிருந்து வருது? அந்த காலத்துல இருந்த ஞானிகள் இந்த சக்திய ஒரு தெய்வீக ஆற்றலா தான் பார்த்தாங்க. இந்த வரிய பாருங்களேன். அனைத்தையும் நிறுத்தும் ஆற்றல். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. நாம போக போற ஒரு ஆழமான பயணத்துக்கான ஒரு முதல் புள்ளி இதுதான்னு வச்சுக்கோங்களேன். வாங்க இந்த மர்மமான விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சரி, அப்போ நேரடியாவே கேட்டுடலாம். நம்ம மனசோட ஓட்டத்த, நம்ம பேச்ச, சில சமயம் இந்த உலகத்தோட இயக்கத்தையே நிறுத்தி போடக்கூடிய அந்த மர்மமான சக்தி, அது என்ன? அதோட குணம் என்ன? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு கேள்வி கேட்போம். இந்த நிறுத்தம்ங்கிறது எதேச்சையா வெளியில இருந்து நமக்கு நடக்கிற ஒரு விஷயமா, இல்ல இது நமக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற நாம தட்டி எழுப்பக்கூடிய ஒரு திறமையா? அப்படி இருந்தா இதை நம்மால கட்டுப்படுத்த முடியுமா? இந்த நிறுத்தும் சக்திய நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஞானிகள் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க. அந்த சக்திக்கு ஒரு முகம் கொடுத்தாங்க. அந்த தெய்வம்தான் பகலாமுகி. நம்ம சிந்தனைன்ற குதிரைக்கு ஒரு கடிவாளம் போடுற தேவி. பகலாமுகி, இந்த பேரிலேயே அதோட மொத்த அர்த்தமும் இருக்கு. பகலானா கடிவாளம், முகினா முகம். நம்மளோட கட்டுப்பாடே இல்லாம ஓடுற எண்ணங்கள், தேவையில்லாத பேச்சு, நம்மளோட ஈகோ, இதெல்லாத்தையும் ஒரு குதிரையா நினைச்சுக்கிட்டா அந்த குதிரையோட முகத்துல ஒரு கடிவாளத்தை போடுற சக்தி தான் அவ. இது ஏதோ அழிவு சம்பந்திப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஆழமான, அசவே இல்லாத ஒரு நிலைய பத்தினது. எல்லாத்தையும் ஒரு முழுமையான நிறுத்தத்துக்கு கொண்டு வர்ற ஒரு திறன். சரி, வாங்க இதை நம்ம மனசோட பொருத்தி பார்ப்போம். குழப்பமான எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள், இதை எல்லாத்தையும் நிறுத்துற ஒரு சக்தியா இத பாருங்க. அதனால அவளை எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு சாமியா பார்க்காம நமக்குள்ளேயே அமைதிய கொண்டு வர்றதுக்கான ஒரு திறமையோட உருவமா பாருங்க. இதுதான் பகலாமுகிய புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. சரி, இப்போ அவளோட சக்தியோட முதல் லேயரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவளை பேச்சோட தெய்வமாவும் சொல்றாங்க. பேச்ச கட்டுப்படுத்துற ஒரு தேவி எப்படி பேச்சோட தெய்வமா இருக்க முடியும்? இந்த முரண்பாட்டுல தாங்க உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு. அவளோட சக்தி விவாதங்களோட சத்தத்தை கூட்டுறதுல இல்ல. அதுக்கு பதிலா எல்லா வாதங்களையும் முடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஆணித்தரமான உண்மையை வெளியே கொண்டு வரதுல தான் இருக்கு. அந்த உண்மை வெளியே வரும்போது மத்த எல்லா வார்த்தைகளும் அர்த்தம் இல்லாம போயிடும். பேச்சு தானா நின்னுடும். அந்த இடத்துல மௌனம் மட்டுமே மிஞ்சி நிக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். புராணங்கள்ல பிரம்மாஸ்திரம்னு ஒன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அழிக்கிற கடைசி ஆயுதம். ஆனா இங்க நாம அது ஒரு ஆயுதமா பார்க்காம நம்மளோட ஈகோவை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சுய விசாரணை கருவியா பார்க்க போறோம். ஆமாங்க, இதுதான் அந்த கடைசி ஆயுதம். நான் யார்ங்கிற கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற அத்தனை குழப்பங்களும், முரண்பாடுகளும், நம்ம ஈகோ சொல்ற கதைகளும் சக்தி இழந்து போய் நின்னுடும். இதுதான் எல்லாத்தையும் நிறுத்துற உண்மையான பிரம்மாஸ்திரம். இந்த நான் யாருன்ற கேள்வி நம்மள பத்தி நாமளே சொல்லிக்கிற அந்த முடிவே இல்லாத கதைகளை, நம்ம ஈகோவோட முகமூடிகளை அப்படியே செயலிழக்க செஞ்சிடும். இது பகலாமுகியோட சக்தி எப்படி வெளியிருக்கிற எதிரிகளை ஸ்தம்பிக்க வைக்குதோ அது மாதிரிதான். எண்ணங்களோட ஓட்டம் நிக்கும்போது வர அந்த மௌனத்துல தான் நம்மளோட உண்மையான நான் யாருன்னு வெளிப்படும். சரி, நம்மளோட மூணாவது லேயருக்குள்ள போலாம். நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போர்க்களம் இருக்கு. அங்க நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மள தாக்குது. நம்மளோட இந்த உள்படைக்கு ஒரு கமாண்டர் வேணும் இல்லையா? அந்த கமாண்டரா பகலாமுகியோட சக்தி வாய்ந்த உருவத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல அந்த தெய்வத்தோட உருவத்தை பாருங்க. அவ எதிர்மறையோட வெறுமனே சண்டை போடல. அவ அத உறைய வைக்கிறா, நசுக்குறா, அப்புறம் மொத்தமா கரைச்சிடுறா. இது ஒரு தற்காலிகமான வெற்றி கிடையாது. இது ஒரு முழுமையான உள்மாற்றம். அவளோட இந்த சக்திக்கு சம்ஸ்கிருதத்துல ஒரு பேர் இருக்கு, ஸ்தம்பனம். அதுக்கு அர்த்தம் நிறுத்துதல் அல்லது செயலிழக்கச் செய்தல். இதுதான் அவளோட முக்கியமான மந்திர சக்தி. வெளியிலிருந்து வர்ற ஆபத்துகளை செயலிழக்க வைக்க இதை பயன்படுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம சொந்த ஈகோவோட நெகட்டிவ் சக்தியை செயலிழக்க வைக்க இதுதான் வழி. இதுவரைக்கும் நாம 3 லேயர்ஸ் பார்த்தோம். பேச்ச நிறுத்துறது, சுய விசாரணை, அப்புறம் ஈகோவை செயலிழக்கச் செய்யறது. இப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். இதுதான் பகலாமுகியோட உண்மையான ரகசியம்.
இந்த ஐடியாவோட மையம் இதுதான். எதிர்நிலைகளை திருப்புதல். கோபத்தை அமைதியால ஜெயிக்கிற மாதிரி பகழாமுகி ஒவ்வொரு விஷயத்தையும் அதோட ஆப்போசிட்டா மாத்துறா. நாம எதிர்பார்க்காததை செய்யறது மூலமாதான் உண்மையான சக்தி வெளியே வருது. இந்த பயணத்தை பாருங்களேன். பேச்சோட ஓட்டத்தை நிறுத்துறப்போ அந்த மௌனத்துல இருந்து அறிவு பிறக்குது. ஈகோவோட போராட்டத்தை நிறுத்துறப்போ நம்மளோட உண்மையான ஜெயிக்கிற சுயம் வெளியே வருது. ஒரு செயலை நிறுத்துறது மூலமா அதோட நெகட்டிவ் விளைவு தடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பாசிட்டிவ் சக்திய நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். இந்த ஒப்பீடு நமக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும். சின்னமஸ்தா, பகழாமுகி இந்த 2 தெய்வங்களுமே தெளிவ நோக்கிதான் போறாங்க. ஆனா அவங்க போற பாதை தான் வேற. சின்னமஸ்தா ஒரு மின்னல் மாதிரி மாயைய வெட்டிட்டு போறா. ஆனா பகழாமுகி ஒரு புயலையே உறைய வைக்கிற மாதிரி அதை நிறுத்திடுறா. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ஓடிட்டே இருக்கோம், இல்லனா அதை எதிர்த்து சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்தையும் அந்த போராட்டத்தையும் ஒரே ஒரு கணம் நிறுத்திட்டா என்னாகும்? இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நிறுத்துறதோட சக்தி, மௌனத்தோட சக்தி, சுயவிசாரணையோட சக்தி, இது எல்லாமே நம்மள ஒரே ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது. அந்த அமைதியான பார்வையாளரோட நிலைக்கு, பற்றின்மைன்ற சக்திக்கு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நோக்கம் ஈகோவை அழிக்கிறதில்ல, அது சாத்தியமும் இல்ல. அதுக்கு பதிலா அதோட ஆட்டத்தை நிறுத்துறது. அப்படி நிறுத்துனா நாம நம்ம எண்ணங்களோட கைதியா இல்லாம அத விலகி நின்னு பாக்குற ஒரு சாட்சியா மாற முடியும். அப்போ இந்த முக்கியமான விஷயத்த மறுபடியும் நல்ல மனசுல பதிய வைப்போம். நிறுத்துறதுங்கிறது பலவீனம் கிடையாது, அதுதான் உச்சகட்ட சக்தி. அசையாத நிலைன்றது ஒரு வெற்றிடம் கிடையாது, அது அமைதியான முழுமையான கட்டுப்பாட்டோட ஒரு நிலை. அங்கதான் படைப்போட உண்மையான சத்தியங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இந்த கடைசி கேள்வி உங்களுக்காக தான். இந்த விளக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா பயணிக்கட்டும். உங்க வாழ்க்கையில, உங்க மனசுல நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவால்லையும் எப்பவும் போராடுறதுக்கு பதிலா ஒரே ஒரு கணம் நிறுத்தி பார்த்தா என்ன மாற்றம் நடக்கும் யோசிச்சு பாருங்க.